ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து சந்திரபாய் போர்கர் அப்படிங்கிற அம்மையாரோடைய லீலைகளை நாம கேட்க போறோம். இவர் ஸ்ரீ சாயி பாபாவோட ஒரு மிக அத்தியந்த பக்தர். இவர் வில்லேபார்லே பகுதியில் 66வது வயதுல 1936 செப்டம்பர் மாதம் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தை தான் பார்க்க போறோம். இவர் ராமச்சந்திர போர்கருடைய மனைவி. இவர் தன்னுடைய 20வது வயதுல ஷிரடி சாயி பாபாவை தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 44 வருஷமா ஸ்ரீ சாயி பாபா மேல அப்படி ஒரு பக்தியை இவங்க வச்சிருந்திருக்காங்க. இவங்களுடைய பக்தியை மெச்சு ஸ்ரீ சாயி பாபா எப்பவுமே இவங்களுக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை பொழிந்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட பக்தி எந்த அளவுக்கு உயரியதோ அந்த அளவுக்கு பாபாவுடைய ஆசீர்வாதங்களும் உடனுக்குடன் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மையார் முதல் முறையா ஷிரடிக்கு போன போது அப்போ துவாரகமாயி, அதாவது இந்த மஸ்ஜித் கட்டப்படலை. அதனால ஸ்ரீ சாயிபாபா குருஸ்தான் கிட்ட இருக்கிற அந்த வேப்ப மரத்துக்கு அடியில தான் பாபா உட்காந்துட்டு இருப்பாராம். இவங்க பாபாவை அங்கதான் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பாபா அங்க ஒவ்வொரு தடவையும் இவங்க போய் தரிசனம் பண்ணும்பொழுது இவங்களுக்கு உதி பிரசாதம் கொடுப்பாரு இல்லையா. பாபாவோட புனித கரங்களால கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான சக்தி வாய்ந்த உதி பிரசாதத்தை ஒவ்வொரு முறை அவங்க பெறும்பொழுதும் அதை பத்திரப்படுத்தி அவங்க வீட்டில் சேகரித்து வச்சுருக்காங்க. அந்த உதி இன்னைக்கு வரைக்குமோ அவங்க வீட்டில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஞாபகமாக சந்திரபாய் வச்சுக்கிறதுக்காக ஸ்ரீ சாயிபாபா தன்னுடைய பல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பல்ல இவங்க தாயத்தாக கட்டி அதையும் அவங்க வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இன்னைக்கு வரைக்குமே இந்த பங்களாவில், அதாவது அவங்க தங்கியிருக்க வீட்டில் ஸ்ரீ சாயிபாபாவை தான் தான் வழிபட்டுட்டு வரேன் அப்படிங்கிற விவரத்தையும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்க ஷிரடிக்கு அப்போ வரும்பொழுதெல்லாம் தங்குறதுக்கு சாத்தேவாடாலாம் கட்டப்படலை. ஏன்னா மசூதியெல்லாம் சீரமைச்சதுக்கு அப்புறம் தான் சாத்தேவாடா கட்டப்பட்டது. அது வரைக்கும் இவங்க ஷிரடிக்கு வரும்பொழுதெல்லாம் அங்கே கிராமத்து மக்களோட வீட்டில் தான் இவங்க தங்கி இருப்பாங்களாம். இவங்க ஷிரடிக்கு வந்தபோது இவங்க கண்ணுற்ற லீலைகளை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றாங்க. சச்சரித்திரம்ல ஸ்ரீ சாயிபாபா விளக்குகளுக்கு தண்ணியிலேயே விளக்கேற்றினதை லீலையை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதை இவங்க கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு தகர குவளையில் இருந்த கொஞ்சோண்டு எண்ணெயில் பாபா தண்ணியை விட்டு அதை நல்லா அந்த குலுக்கி அந்த தண்ணியை அப்படியே பாபா குடிச்சிட்டாராம். அந்த காலியான குவளையில் வெறும் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணியை எல்லா விளக்குக்கும் ஊற்றி அதில் இது திரிய போட்டு பாபா விளக்கேற்றினாரு. அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபா ஒரு மரப்பலகையில் படுத்து உறங்கினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மரப்பலகையில் பாபா தூங்குற அந்த கண்கொள்ளா புனித காட்சி, அந்த தெய்வீக காட்சியை இவங்களும் பார்த்து அவ்வளோ ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை இவங்க பெற்றிருக்காங்க. அந்த மரப்பலகைகள் சின்ன சின்ன கிழிஞ்ச துணிகளை கொண்டு தான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கட்டப்பட்ட அந்த மரப்பலகையில் தான் ஸ்ரீ சாயிபாபா படுத்து உறங்கினார். அந்த மரப்பலகையில் 4 பக்கமும் விளக்கேற்றி வச்சாரு. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஸ்ரீ சாயிபாபாவை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களுக்கு வார்த்தையே வராமல் கண்லேருந்து தண்ணி தான் கொட்டுதான். அவ்வளோ இமோஷ்னல் ஆகிடுறாங்களாம். அவங்களுக்கு அப்படி தொண்டையிலேருந்து வார்த்தை வராமல் தொண்டை அடைக்குதான். அந்த அளவுக்கு பாபா மீது அவங்க அப்படி ஒரு அபரிமிதமான அன்பும் பக்தியும் வச்சுருக்காங்கன்றது அவங்க பேசும்பொழுதே நல்லா புரியுது அப்படின்னு நரசிம்ம சுவாமிஜி சொல்கிறாரு. ஒரு லீலையும் அவங்களால முழுசாக கூட விவரிக்க முடியலையா. அந்த லீலையை பற்றி பேசும் பொழுதே அவங்க கண்லேருந்து தண்ணி வருது, அப்படியே பேச்சு நின்றுடுது, தொண்டை அடைப்படுது. இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நல்லா நம்ம பேட்டி எடுக்கிற ஒருத்தரால் நல்லா பார்த்து உணர முடியுது அப்படின்னு நரசிம்ம சுவாமிஜி சொல்கிறாரு. இவங்களுடைய கணவர் என்னைக்குமே ஸ்ரீ சாயிபாபாவை தரிசிக்க ஷிரடிக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தும் கூட
தாய் அன்பை விட மேலான அன்பை கொண்டுள்ள பாபா தன் பக்தைக்காக அவருக்குமே வந்து ஆசீர்வாதங்களை புரிந்திருக்கிறார் அப்படின்னு இந்த அம்மையார் சொல்றாங்க. இவங்க கணவர் ஒரு என்ஜினியராக இருந்தாராம். அவருக்கு வந்து பண்டரிபுரத்தில் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு வேலைக்கு அவர் வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காரு. ஸோ அவர் பண்டரிபுரம் போயிட்டாரு. இந்த அம்மா வந்து பண்டரிபுரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஷிரடிக்கு வந்துட்டாங்க. ஸ்ரீ சாயி பாபாவுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க ஷிரடிலேயே இருந்திருக்காங்க. அப்போது ஒரு நாள் ஸ்ரீ சாயி பாபா அந்த அம்மையார்கிட்ட, இப்போ நீ உடனே கிளம்பி பண்டரிபுரம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் பாபா சொல்லிட்டாரு உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி உடனே கிளம்பியிருக்காங்க. சீக்கிரம் கிளம்பு, நீ உடனே போகணும், நானும் உன்னோடையே வரேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு வந்து பண்டரிபுரத்துக்கு வர்றது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை, அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாராம். சரி ஸ்ரீ சாய்பாபா சொன்ன உடனே அவங்களோட இன்னும் 2 பேரை கூட கூட்டிக்கிட்டு அந்த அம்மா வந்து உடனே கிளம்பியிருக்காங்க. ஏன் ஸ்ரீ சாய்பாபா இந்த அம்மா உடனே பண்டரிபுரம் போகணும்னு சொன்னாரு அப்படிங்கிற விவரத்தை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓ